வணக்கம். நான் உங்கள் லட்சுமி பாட்டி. இப்போ கஞ்சி வைக்க போகிறேன். 3 அரிசி வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஒரு அரிசி கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, காட்டு யானம் அது ஒரு அரிசி வச்சுருக்கிறேன். இந்த அரிசி நான் ஷார்ட்டில் போட்டிருக்கிறேன் என்னென்ன அரிசின்றது. இந்த 3 அரிசியும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பாருங்கள் 50 கிராம் போட்டு கஞ்சி வைக்க போகிறேன். இந்த கஞ்சி டெய்லி குடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் குறையும், உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு குறையும், உடம்பு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ஆயிரும். ஒரு நாள் 2 நாள்லாம் நான் என் பொண்ணுக்கு கொடுக்குறேன். என் பொண்ணுக்கு டெய்லி இதை தான் கொடுப்பேன். அவர் 2 நேரம் கஞ்சி குடிப்பேன், ஒரு நேரம் தான் டிஃபன் சாப்பிடுவாள். அதனால் என் பொண்ணுக்கு இந்த கஞ்சி நானும் குடிப்பேன், என் பொண்ணுக்கும் கொடுப்பேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த கஞ்சி குடிப்போம். அவளுக்கு மட்டும் இல்லை, என் பொண்ணுக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே குடிச்சிக்கிறோம். இது தொடர்ந்து இதை செஞ்சுட்டே நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு இப்படி நீங்கள் ஒரு டிஃபன் ஐட்டமாக இது குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுவையாக தெரியும். அந்த கஞ்சி விடவே மாட்டீங்க. இதுதான் வேணும் அப்படின்னு நீங்கள் அடம் பிடிப்பீங்க. சாதமே சாப்பிட மாட்டீங்க. அதனால் பாட்டி இந்த ரைஸ் அந்த 3 ரைஸ் வாங்கியிருக்கிறேன். இந்த 3 ரைஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு. இப்போ பெரிய குடும்பமாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் சின்ன குடும்பமாக இருந்தாக்கா கொஞ்சமாக போட்டு வேஸ்ட்டு பண்ணாமல் கொஞ்சமாக போட்டு கஞ்சி வச்சு குடிங்க. ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமானது. உடம்பு வெயிட்லெஸ்ஸும் குறையும், சுகர் குறையும், ப்ரெஷர் குறையும். எல்லாமே எல்லா சத்தமே இந்த ரைஸுங்களில் இருக்குது. நான் இப்போ இது கஞ்சி எப்படி வைக்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சின்ன இந்த மாதிரி கிளாஸ் எல்லார் வீட்லேயும் இருக்காது. இந்த குண்டு கரண்டி எல்லார் வீட்லேயும் இருக்கும். நம்ம குழம்பு ஊற்றுற குண்டு கரண்டி அதில் அளக்கிறேன் பாருங்கள். ஒரு ஹார்லிக்ஸு வாங்குவோம் இல்லையா, அதில் இருந்த கப்பு. இப்போ தலை தட்டி போட்டுக்கலாம். ஒரு குண்டு கரண்டி கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, அது ஒரு குண்டு கரண்டி போட்டுக்கிறேன். காட்டு யானம் இந்த அரிசி. இதுலேயே நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இந்த அரிசியும் ஒரு குண்டு கரண்டி போட்டுக்கிறேன். இது கூட போடுறதுக்கு பாருங்கள், வெள்ளை பூண்டு ஒரு 5-6 பல் வச்சுருக்கிறேன், ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கிறேன், ஒரு 10-15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடுங்க, இல்லாட்டி பெரிய வெங்காயம். அப்படி பாருங்கள். இப்போ இந்த அரிசியை கழுவிட்டு வந்துடுறேன். இந்த 3 இஞ்சி பூண்டு வெங்காயம் இடிச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரிசியை கழுவிட்டு வந்துட்டேன். அரிசி கழுவியாச்சு. ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா இடிச்சிட்டு வந்திருக்கிறேன். இஞ்சி பூண்டு வெங்காயம் போட்டுக்கலாம். இது கூடவே பாட்டி பாலக்கீரை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் என்ன கீரை வேணுனாலும் போட்டுக்கோங்க. கூடவே நல்லா வெந்து குழைய அந்த அரிசி எத்தனை விசில் நம்ம வைக்கிறோமோ அது கூடவே அந்த கீரை போட்டதே தெரியாத அளவுக்கு வெந்துடணும் கீரையும். அப்போ தான் அந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு, இந்த கீரையும் அது கூடவே இருக்கிறதுனால இந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கீரை தெரியவே கூடாது, நல்லா வெந்துடணும் கீரை. கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா 2 கட் பண்ணி போட்டுருக்கேங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். ஒரு 7-8 விசில் வரட்டும். 8 விசில் வரட்டும். 8 விசில் வந்தோடனே குக்கர் திறந்து கஞ்சி எப்படி வந்திருக்குதுன்றதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது எண்ணெயெல்லாம் ஒரு சொட்டு எண்ணெய் கூட ஊற்றக்கூடாது. எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் இப்போ உப்பு தான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, உப்பெல்லாம் போட்டிருக்கேன். அது மட்டும் குழைய கஞ்சி நல்லா வெந்து உங்களுக்கு எப்படி குடிக்கிறது, அது எப்படி வெந்து வந்திருக்கும். இந்த டைமில் தான் நீங்கள் எடுத்துடணுன்றது நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். கஞ்சி நல்லா வேகட்டும். ஒரு 8 விசில் வரட்டும். ஏன்னா அந்த அரிசிலாம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், காலையில் கஞ்சி வைக்கிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுருங்க. நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு கஞ்சி வச்சிங்கன்னா சீக்கிரம் ஒரு 3 விசில் 4 விசிலில் வெந்துடும். இப்போ பாட்டி இப்போ தான் உங்கள்கிட்ட வீடியோ எடுக்கணுன்றதுக்காக நான் இப்போ காமிச்சிருக்கிறேன். அதனால தான் 8 விசில் 10 விசில் விட சொல்கிறேன். நீங்கள் காலைல டெய்லி கஞ்சி வைக்கணும், நைட்டு கஞ்சி வைக்கணும்னா காலையிலேயே ஊற வச்சுருங்க. காலையில் கஞ்சி வைக்கணும்னா நைட்டே ஊற போட்டுருங்க. 3 அரிசியும் ஊற போடுங்க. 3 அரிசி வாங்கி நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, இந்த ஒரு அரிசி வாங்கி இந்த 3 அரிசிலையுமே நல்ல சத்து இருக்குது. நீங்கள் ஒரு அரிசியே கருப்பு கவுனி அரிசி வாங்கி கஞ்சி வைக்கிறதுனால கஞ்சி வச்சு குடிங்க. அதில் நல்லா அது வளவளப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. மூட்டு வலியெல்லாம் நல்லா கேட்கும். தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூட்டு வலியெலாம் நல்லா இதாகும், ரிலீஸ் ஆகும். மூட்டு லூஸாக இருக்கணும், டைட்னஸ் இருக்கிற இடத்துக்கெல்லாம் இந்த வளவளப்பு போய் நம்மளுக்கு சரி பண்ணணும்னு சொல்லி டாக்டர்ஸுங்க சொல்கிறாங்க.
அதனால் நீங்கள் கவுனி அரிசி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மாப்பிள்ளை சம்பா அரிசியும் நல்ல சத்தான அரிசி, நம்ம காட்டு யானை அரிசியும் ரொம்ப ரொம்ப சத்தான அரிசி. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அரிசி வேகட்டும். வெந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன் கஞ்சி எப்படி வந்திருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். கஞ்சி ரெடியாக ஆயிடுச்சான்னு பார்ப்போம். விசில் இறங்கிடுச்சு. அதனால் நல்லா கீரையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நைட்டு ஊற வச்சுருங்க. நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் கஞ்சி வைங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த பிசு பிசு தன்மையெல்லாம் அப்படியே இருக்கும். இப்போ உடனே வேக வச்சுருக்கிறேன். 10 விசில் விட்டுருக்கிறேன் பாட்டி. இது நல்லா கஞ்சி நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. நைட்டு ஊற வைங்க. இப்படி காலையில் நீங்கள் சாப்பிட்டுன்னு நைட்டு இந்த கஞ்சி குடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கள், காலையில் ஊற வச்சுட்டு நைட்டுக்கு வேக வைங்க. காலையில் குடிக்கணும்னா நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வேக வைங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த கீரையோடு குடிக்கும்போது ரொம்ப சத்தானது கூட. இதே மாதிரி கஞ்சி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் குடிங்க. ரொம்ப சத்து. நமக்கு எந்த நோயாக இருந்தாலும் அது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இதில் நிறையா கிடைக்கும். இந்த மாதிரி கஞ்செல்லாம் வச்சு குடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சாதமே சாப்பிட மாட்டீங்க, இந்த மாதிரியே குடிச்சு பழகிக்கிறீங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு லைக் தட்டி விட்ருங்க பாட்டிக்கு. ஓகேவா? தேங்க்யூ.